தன்னை கொலை செய்ய சதி நடைபெற்றதாக மதுரை ஆதீனம் குற்றம் சாட்டியிருக்கிறார். நேற்று நடைபெற்ற விபத்தில் சிக்கி உயிர் தப்பியதை சுட்டிக்காட்டி மதுரை ஆதீனம் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார். தன்னை கொலை செய்ய சதி நடைபெற்றதாக மதுரை ஆதீனம் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார். நேற்று நடைபெற்ற விபத்தில் சிக்கி உயிர் தப்பியதை சுட்டிக்காட்டி மதுரை ஆதீனம் குற்றம் சாட்டியிருக்கிறார். தன்னை கொலை செய்ய சதி நடைபெற்றதாக மதுரை ஆதீனம் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று நடைபெற்ற விபத்தில் சிக்கி உயிர் தப்பியதை சுட்டிக்காட்டி மதுரை ஆதீனம் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தன்னை கொலை செய்ய சதி நடைபெற்றதாக மதுரை ஆதீனம் குற்றச்சாட்டியிருக்கிறார். நேற்று நடைபெற்ற விபத்தில் சிக்கி உயிர் தப்பியதை சுட்டிக்காட்டி மதுரை ஆதீனம் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தன்னை கொலை செய்ய சதி நடைபெற்றதாக மதுரை ஆதீனம் குற்றம் சாட்டியிருக்கிறார். நேற்று நடைபெற்ற விபத்தில் சிக்கி உயிர் தப்பியதை சுட்டிக்காட்டி மதுரை ஆதீனம் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் வினீஷ் சரவணன். வினீஷ், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? தனியார் பல்கலைக்கழக வளாகத்தில் சைவ சித்தாந்த மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு ஆதீனங்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில பல்வேறு ஆதீனங்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். அதில் குறிப்பாக மதுரை ஆதீனம் ஒரு பரபரப்பான கருத்தை பேசியிருக்கிறார். நேற்றைய தினம் அவர் மதுரையில் இருந்து இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக காரில் வரும்போது ஒரு கார் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த காரில் வரும்போது எனக்கு விபத்து ஏற்பட்டதாகவும் என்னை கொலை செய்ய சதி செய்து திட்டமிட்டிருக்கிறார்கள், அதில் ஆண்டவன் அருளால் நான் காப்பாற்றப்பட்டுள்ளேன் என்று ஒரு பரபரப்பான கருத்தை அவர் பேசியிருக்கிறார். மதுரையில் இருந்து மதுரை ஆதீனம் நேற்று சென்னை புறப்பட்டிருந்தார். உளுந்தூர்பேட்டை அருகே சென்ற போது மதுரை ஆதீனம் பயணித்த கார் மீது மற்றொரு வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தில் காரில் பயணித்த யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. இதையடுத்து விபத்துக்குள்ளான காரிடையே மதுரை ஆதீனம் தற்பொழுது சென்னை புறப்பட்டு வந்திருக்கிறார். மதுரை ஆதீனத்துடைய கார் விபத்துக்குள்ளானது திட்டமிட்ட சதி. கார் சேதமடைந்த போதும் இறை அருளால் மதுரை ஆதீனம் உயிர் தப்பினார், அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தர்மபுரம் ஆதீனம், அதே போல குன்றக்குடி ஆதீனம் உட்பட பல்வேறு ஆதீனங்களும் அவருடைய பாதுகாப்புக்கு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அதுக்கு தொடர்பாக ஆதீனம் முதன்முறையாக இந்த நிகழ்ச்சியில பேசியிருக்கிறார். என்னை நேற்று கொலை செய்ய சதி செய்து திட்டமிட்டிருக்கிறார்கள், ஆண்டவன் அருளால் நான் காப்பாற்றப்பட்டுள்ளேன் என்று ஒரு பரபரப்பான கருத்தை பேசியிருக்கிறார். அதே போல இந்த நிகழ்ச்சியில பல்வேறு ஆதீனங்களும் உரையாற்றிருக்கிறார்கள். சைவ சித்தாந்த மாநாடு ஒரு 3 மணி நேரம் இந்த துவக்க விழா நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் தான் மதுரை ஆதீனம் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் நேற்று மதுரையில் இருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய வழியில என்னுடைய காரில் இருந்து பயணிக்கும் போது என்னை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள், நான் உயிர் தப்பியிருக்கிறேன் என்று ஒரு பரபரப்பான கருத்தை பேசியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.